Hello world, this is Rajesh here from F5 to Ride. Welcome back to my channel. நீண்ட நாளுக்கு பிறகு ஒரு குட்டி சண்டே ரைட். டைம் சண்டே மார்னிங் 5:15 ஆகுது. இன்னைக்கு ரைடு வந்து வித் நசுரா பாய்ஸ் தான். ஆஃப்டர் ஏற்காடு பைக் ரைடு இதுதான் அடுத்த ரைடு. Hope everybody is doing good. Thanks for tuning into my channel. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா புலிகாட் லேக். இங்கேருந்து ஆல்மோஸ்ட் 1 hour 45 minutes ரைட், ஏர்லி மார்னிங் ரைட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், பூனமல்லியில் ஒரு மீட்டிங் பாயிண்ட் வச்சுருக்கோம். அங்கே போயிட்டு நவீன் அண்ட் சுரேந்தரை மீட் பண்ணிவிட்டு அங்கேருந்து லெட்ஸ் ரைட் டுகெதர், லெட்ஸ் ஹேவ் ஃபன். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி மோட்டோ விலாகிங் வித் லாங் ரைட்ஸ், ஷார்ட் ரைட்ஸ், குரூப் ரைட்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும் இன் தமிழ். இப்போல்லாம் மோட்டோ விலாகிங்கே எங்கே போச்சுன்னு தெரியல. மோட்டோ விலாகர்ஸையும் காணோம். அவங்களாம் வேறு வேலையை பார்க்க போயிட்டாங்களா என்னன்னு தெரியல. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. ரொம்ப கம்மியான வீடியோஸ் தான் வருது, எஸ்பெஷலி இன் தமிழ். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கண்டென்ட் பிடிச்சிருக்கு, இந்த சேனல் பிடிச்சிருக்கு, பைக் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க வித் த சேம் நேம் F5 to Ride. என்ன பண்ணலாம், டைரெக்டாக பூனமல்லி போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். பூனமல்லி ஜோன் வந்தாச்சு. ஒரு மீட்டிங் பாயிண்ட் இங்கே தான் இருக்குன்னாங்க. டீ கடையில் வந்து 2 பேர் வெயிட் பண்ணுறாங்களாம். பைக்கை பார்க்க முடிகிறதா? முடிகிறது. வந்துட்டோம். குமார் பஞ்சாபி தாபா. நான் மறந்துட்டேன் அவர் வராருங்கிறது. இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுங்க. ஹாய் சுரேந்தர். நவீன், சூர்யா. நீங்கள் சுபண்ணா? உங்கள் கசினா? சூப்பர். ஓகே, டீ அடிச்சுட்டு கன்டினியூ பண்ணுறேன். நம்ம ஹிமாலயனை, சுரேந்தர் வந்து RTR. அடுத்து புதுசாக ஒரு கிளப்பில் ஜாயின் ஆகிருக்கு, எக்ஸ்பல்ஸ். சூர்யா இப்போ தான் ரீசெண்டாக வாங்கியிருக்காரு பெங்களூர் வண்டி. அப்புறம் நம்ம பிளாக் ஹிமாலயன் போகலாம். எதுக்கும் சைட்லேயே போயிடுவோம், டங்குன்னு அடிக்கும். இல்லை, பேரியர் இல்லை. ஓகே, கிளம்பியாச்சு. 5:50 ஆகுது, 5:56. ஒரே பனிமூட்டமாக இருக்கு. என்னது இது? திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் படத்துல வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமா இருக்கு. ரெக்கார்ட் ஆகுதானே தெரியல, வித்தியாசமாக காமிக்குது. சோதிக்காதீங்க. ரெக்கார்டிங்னே காமிக்கல, ஃபோட்டோ மோடில் இருக்கா வீடியோ மோடில் இருக்கானே தெரில. இப்போ தான் ரெக்கார்டே ஆகுது. ஐயோ, ஃபுல்லாக பனி. லெஃப்ட் சைடில் பாருங்கள், சூப்பராக இருக்குது. லெஃப்ட் ஸ்ட்ரைட்டாக போனால் மீஞ்சூர், லெஃப்டில் போனால் கடவுர். ஃபைனல் டெஸ்டினேஷன் மாதிரி ஒருத்தன் வரான்.
ஆஹா, குளிருது. பனி போர்வை போத்துன மாதிரி இருக்கு. இதெல்லாம் சிட்டிக்குள்ள இருந்தா ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது பாருங்க. ஓய்யோ, பிரிட்ஜு ஏறுறது செம்மையா இருக்கு. ரெட் ஹில்ஸ் கிட்ட வந்துட்டு இருக்கோம். இங்க பாருங்க வியூ. ஓய்யோ, ஒண்ணுமே தெரியல. எங்க ரொம்ப தூரம் இருக்கு. மீஞ்சூர் வந்தாச்சு. இங்கேருந்து 24 கிலோமீட்டர்ஸ், 43 மினிட்ஸ் காமிக்குது டு புலிகாட் லேக். இவர் ஏன் நடு ரோட்லேயே மெதுவாக போகிறாரு? நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. மாடு 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 மாடு. அனிமல் ஸ்பாட்டட். வாட்டர் கிராசிங்கா ஒரு பழவேற்காடு 18 கிலோமீட்டர். வாவ், சூப்பராக இருக்கு. புளிய மரத்து கனோப்பி. பழவேற்காடு 15 கிலோமீட்டர். 7 மணி ஆயிடுச்சு. இப்போதான் மேலே வருது சூரியன். இந்த ஏரியாவில் தான் லாஸ்ட் டைம் வரும்போது டீ குடித்தோம். இன்னும் 8 கிலோமீட்டர் இருக்குது பழவேற்காடு. நம்ம லாஸ்ட் டைம் வரும்போது இந்த ஃபுல்லாக மழை ட்ரிசிலிங்லேயே போனோம். சூப்பராக இருந்தது. இந்த வாட்டியும் சூப்பராக இருக்குது, க்ளவுடி. மேடம் vlogging பண்ணுறாங்க பாருங்க. மழை வரும் அறிகுறி விழிகள் தெரியுதே, மனம் என்று நினையுதே, இது என காதலா சாதலா. மிஸ்டி. வெயில் மட்டும் வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும். போட் ரைடு பண்ண முடியுதா பார்க்கலாம். நம்ம போனால் யாராவது நம்மளை அங்கே போனாலே அப்ரோச் பண்ணுவாங்க. சார் போட்டிங்கா சார், போட்டிங்கா சார்னு. நான் ரேட்டு தான் எவ்வளோ கேட்குறான்னு தெரில. டைம் 7:13. நிறைய பேர்ட்ஸ். வாவ், இங்கே ஏதோ ஒரு பேர்டு நிற்கிது. நிறையா இருக்குது. தடாவுது. ஓ மை காட், சூப்பர். சூப்பராக இருக்குது. ஒரு பேர்டு வந்து அந்த கொக்கு பாருங்களேன், வித்தியாசமாக இருக்குது. இங்கே இருந்தது, இப்போ அங்கே போயிருக்கு. பழவேற்காடு 1 கிலோமீட்டர். பசியாவரம் ரைட்டு திரும்பினா. இதெல்லாம் பிரிட்ஜெல்லாம் இப்போ தான் கட்டியிருக்காங்க. பழவேற்காடு வந்தாச்சு. அங்கே போயிட்டு வருவோம் போங்க. அந்த பஸ் நிற்கிது, அது உள்ளே போங்க லெஃப்ட்டில். ஸோ இது உள்ளே வந்தோடனே இப்போ போட்டிங் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க.
அங்கே போய் பார்த்துட்டு வரோண்ணே. ஆ சரி இருங்க, நான் பார்த்துட்டு வரோம். வந்துடுறோம், இங்கே தானே இருப்பீங்க? அப்படியா? பார்த்துட்டு வரோம். எவ்வளோ வாங்குவீங்க? 1500. நான் 1200க்கு போனேன். நீங்கள் ரேட் அதே தான், அந்த ஐலாண்டில் இறக்கி விட்டு அங்கே கொஞ்ச நேரம் இருந்துட்டு ரிட்டர்ன் வரும். அதை நடுவில் இருக்கிறது. ஆ ஃபஸ்ட் டைம் நான் போகல, 2வது தடவை வரேன். அங்கே தான், அதுதான் அந்த சைடு போனால் கடல், இந்த சைடு இறக்கி விடுவாங்க. சரி ரேட் சொல்லுங்கள். சரி ரேட்டு அதான் பார்த்து சொல்லுங்கள் நீங்கள். சரி இருங்க, நாங்கள் போய் பார்த்துட்டு வரோம். இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாக இதுதான் போட்டிங் 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 போட்டிங். மீன் மார்க்கெட்டு. போகும்போது மீன் வேணால் வாங்கிட்டு போங்க. வந்தாச்சு பழவேற்காடு மீன் மார்க்கெட். இதுக்கப்புறம் மோட்டோ விலாகிங் என் பண்ணிவிட்டு போட்டுக்கு யாராவது வராங்களான்னு பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். சொந்தக்காரங்க வீட்டுக்கு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாருன்னு நினைக்கிறேன். எங்கே இருக்குது? மதினா ஹோட்டல், இட்லி தோசை. ஓகே, பக்கத்துலேயே ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை முடித்தோம். டைம் வந்து 8:05. ஃபஸ்ட்டு ஒருத்தர் 1500 ரூபா கேட்டார். அப்புறம் ஃபிஷ் மார்க்கெட் உள்ளே போனோம். ஒரு 1800 கேட்குறாரு. 2 ஸ்பாட்டு கூப்பிட்டு போய் விட்றேன், ரேட்டு கம்மி பண்ணிங்கன்னா 1500 அவரும் சொன்னார். ஆனால் 2 ஸ்பாட் சொன்னார். ஃபஸ்ட்டு சொன்னவர் 1 ஸ்பாட் தான் சொன்னார். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது ஒருத்தரை பார்த்தோம். அவர் அடிச்சு ஒரு ரேட்டு சொன்னார், 1000 ரூபா. இப்போ அவர் பின்னாடி தான் போயிட்டுருக்கோம்.